வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்திலே நாம் எல்லோரும் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்ற வேண்டும், உயர்ந்த நிலைக்கு செல்லண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் அதற்கான வழி என்னவென்று சிலர் தெரியாமல் தவிக்கிறார்கள். நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சில எளிய ஆனால் சக்தி வாய்ந்த பழக்கங்களை இன்றைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். இவை சின்ன பழக்கங்கள்தான். ஆனால் இந்த சின்ன பழக்கங்கள்தான் ஒரு சாதாரண மனிதனை ஒரு சிறப்பான மனிதனாக மாற்றுகின்றன. வீடியோவின் கடைசி வரை பாருங்கள். இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு பெரிய தடமாக அமையலாம். பழக்கம் 1. அதிகாலையில் எழுவது. வாழ்க்கையை முழுமையாக மாற்ற விரும்புகிறீர்களா? அதை தொடங்க வேண்டிய நேரம் அதிகாலை. அதிகாலை என்பது வெறும் ஒரு நேரம் அல்ல, அது ஒரு சக்தியான தொடக்கம். காலையில் எழும்போது உலகம் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கும். அந்த அமைதியான நேரத்தில் உங்கள் மனமும் உடலும் வாழ்க்கையையும் கட்டுப்படுத்தும் சக்தி உங்கள் கையில் இருக்கும். அதிகாலை நேரத்தில் நீங்கள் யோகா செய்யலாம், புத்தகம் வாசிக்கலாம், உங்கள் நாளுக்கான திட்டங்களை அமைக்கலாம். இது உங்கள் நாள் முழுக்க புரொடக்டிவிட்டியையும் அமைதியையும் கொண்டு வருகிறது. அதிகாலை எழும் பழக்கம் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். பழக்கம் 2. தினசரி திட்டமிட்டு செயல்படுதல். ஒரு நாள் திட்டமிடப்படாமல் துவங்கும்போது அது வழிமுறையில்லாமல் ஓடும் ஒரு பஸ்ஸைப் போல. எங்கு போகிறது என்று தெரியாது. தினமும் காலை 10 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டு உங்கள் நாளின் முக்கியமான வேலைகளை திட்டமிடுங்கள். இன்று நான் என்ன செய்யப் போகிறேன் என்பதை தெளிவாக எழுதுங்கள். முக்கியமான 3 வேலைகள் போதும். 1 தொழில் சார்ந்தது, 1 உடல் சார்ந்தது, இன்னொன்று நம் வளர்ச்சி சார்ந்தது. இது உங்கள் நாளை நிர்வகிக்க சுலபமாக்கும், கவலையில்லாமல் முன்னேற உதவும். இதை ஃபாலோ பண்ணுகிறவர்கள் மற்றவர்களை விட முன்னேறுகிறார்கள் என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை. பழக்கம் 3. புத்தக வாசிப்பது. புத்தகங்கள் என்பது வெறும் பக்கங்களின் தொகுப்பு அல்ல, அது புத்தியின் கருவி. நீங்கள் தினமும் வாசிக்கும் புத்தகங்கள் உங்கள் மனதை வடிவமைக்கின்றன, உங்கள் சிந்தனையை உயர்த்துகின்றன. தினமும் 15 முதல் 20 நிமிடங்கள் ஓர் இன்ஸ்பிரேஷனல், செல்ஃப் ஹெல்ப் அல்லது வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை வாசிப்பது உங்கள் வாழ்வில் ஒரு நிலையான சிந்தனையை கொண்டு வரும். உங்கள் மனதின் மொழி மாறுகிறது. நீங்கள் உங்களைப் பற்றியும் வாழ்க்கையைப் பற்றியும் நிதானமாக ஆழமாக யோசிக்க ஆரம்பிக்கிறீர்கள். வாசிப்பு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். உங்கள் அறிவிலும் செயல்பாடுகளிலும் பல மடங்கு ரிட்டர்ன் தரும். பழக்கம் 4. உடற்பயிற்சி செய்தல். நமது உடலும் மனதும் ஒன்றோடொன்று நேரடியாக தொடர்புடையவை. உடலை இயக்குவதன் மூலம் நம்முடைய மனதையும் எண்ணத்தையும் கட்டுப்படுத்த முடியும். தினமும் குறைந்தது 15 முதல் 30 நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். அது நடைப்பயிற்சியாக இருக்கலாம், யோகாவாக இருக்கலாம். இது உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கூட்டும், உங்கள் மன அழுத்தத்தையும் குறைக்கும். உங்கள் எனர்ஜி லெவல், ஃபோக்கஸ் மற்றும் செல்ஃப் கான்ஃபிடென்ட் அனைத்தும் மேம்படும். நாம் உடலை பராமரிக்காமலே வாழ்க்கையில் வெற்றியை எதிர்பார்க்க முடியாது. உடற்பயிற்சி உங்கள் பயணத்தில் ஒரு அடித்தளம் மாதிரி. அது இல்லாமல் எந்த கட்டடமும் நின்றிட முடியாது. பழக்கம் 5. நேரத்தை திட்டமிட்டு பயன்படுத்துவது. நாம் எல்லோரும் ஒரே அளவு நேரம்தான் இருக்கிறது, 24 மணி நேரம். ஆனால் அந்த 24 மணி நேரத்தை யார் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதில்தான் வெற்றி, தோல்வி, மகிழ்ச்சி, பதற்றம் போன்ற எல்லாமே பிறக்கிறது. நல்ல நேர மேலாண்மை என்பது உங்கள் வாழ்க்கையை அமைதியாகவும் திட்டமிட்ட முறையிலும் வைத்திருக்க உதவும். நம்மை கவனச்சிதறலிலிருந்து பாதுகாக்கும். உங்கள் நேரத்தை நீங்கள் நிர்வகிக்கத் தொடங்கினால் உங்கள் வாழ்க்கையை மற்றவர்கள் நிர்வகிக்க முடியாது. பழக்கம் 6. நன்றி சொல்லும் பழக்கம். நமது மனதுக்கு ஓர் அற்புதமான சக்தி உண்டு, நன்றி கூறும் மனநிலை. ஒவ்வொரு நாளும் 3 விஷயங்களுக்கு நன்றி கூறுங்கள். அது ஒரு சின்ன விஷயமாக கூட இருக்கலாம். இன்னைக்கு நன்றாக தூங்கினேன், எங்க அம்மா சமைத்த சாப்பாடு ருசியாக இருந்தது, என் நண்பர் எனக்கு உதவினார். இது போன்ற விஷயங்களுக்கு நன்றி கூறுங்கள். இது உங்கள் மனதின் ஃப்ரீக்வென்சியை மாற்றும். உங்களை எதிர்பாராத சந்தோஷமும் அமைதியும் நிரப்பும். ஒரு நோட் வைத்துக்கொண்டு தினமும் இரவில் எழுதினால் அது உங்கள் மனதை அமைதிக்குள்ளும் நன்றியுணர்வுக்குள்ளும் கொண்டு செல்லும். உங்கள் உள்ளம் நிறைந்த உணர்வோடு
சிக்கல்களை சின்னதாக பார்க்க ஆரம்பிக்கும். பழக்கம் 7. சமூக ஊடக கட்டுப்பாடு. நாம் எல்லோரும் மொபைலில் அதிக நேரம் செலவழிக்கிறோம். ஆனால் அதில் எவ்வளவு நேரம் பயனுள்ளதாக செலவழிக்கிறோம்? இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ், டிக்டாக் வீடியோஸ் இவையெல்லாம் நம்முடைய நேரத்தை வீணாக்கிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் நாம் தான் அதை அனுமதிக்கிறோம். ஒரு சாதனமாக இருக்கும், இல்லையெனில் அது ஒரு சாபமாக மாறும். உங்கள் யூசேஜை வாரந்தோறும் கணக்கிடுங்கள். 2 மணி நேரம் ரீல்ஸுக்கு பதிலாக 30 நிமிடங்கள் ஸ்கில்ஸை வளர்த்துக்கொண்டு வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்பதை பாருங்கள். பழக்கம் 8. தன்னம்பிக்கையை வளர்த்தல். தன்னம்பிக்கை என்பது வெற்றியின் முதல் படி. நீங்கள் உங்களை நம்பினால் எந்த வேலையையும் செய்து முடிக்க முடியும். தினமும் காலை எழுந்தவுடன் நான் தைரியசாலி, நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன், நான் இன்று சிறப்பாக செயல்படுவேன் என்று உங்கள் மனதோடு பேசுங்கள். இது ஒரு சின்ன விஷயம் போல் தோன்றலாம், ஆனால் உங்கள் மனம் அதை உண்மையாய் நம்ப ஆரம்பிக்கிறது. நீண்ட காலத்தில் உங்கள் செயல்பாடுகள் தன்னம்பிக்கையுடனும் தெளிவுடனும் நிரம்பியதாக மாறும். தன்னம்பிக்கை இல்லாமல் உலகமே கூட உங்களை நம்பாது. பழக்கம் 9. நன்றாக தூக்கப் பழக்கம். நல்ல தூக்கம் என்பது நமது வாழ்நாளின் ரீசார்ஜ் பட்டன். உங்கள் மொபைலை கூட தினமும் சார்ஜ் செய்கிறீர்கள். அப்படி இருக்கையில் உங்கள் நரம்புகள், மூளை, உடல் இவையெல்லாம் ரீசார்ஜ் ஆக வேண்டாமா? தினமும் 7 முதல் 8 மணி நேர தூக்கம் உங்கள் நரம்பு அழுத்தத்தை குறைக்கும். அது உங்கள் நினைவாற்றலை, உங்கள் தீர்மானத்திறனை மேம்படுத்தும். உண்மையில் நல்ல தூக்கம் இல்லாமல் எந்த வளர்ச்சியும் நீடிக்காது. பழக்கம் 10. நல்ல நண்பர்களிடமும் பழக்கம் வைத்துக் கொள்ளுதல். நீங்கள் யாருடன் அதிக நேரம் செலவழிக்கிறீர்களோ அவர்கள்தான் உங்கள் எண்ணங்களை, உங்கள் பழக்கங்களை, உங்கள் எதிர்காலத்தையே உருவாக்குகிறார்கள். நெகட்டிவ் மைண்டட் ஆட்கள், எப்போதும் குறைகள் பேசும் நண்பர்கள், இவர்கள் உங்களை கீழே இழுத்துக்கொண்டு போவார்கள். அதற்கு பதிலாக உங்களை ஊக்குவிக்கும், முன்னேறச் சொல்லும் நபர்களை தேடுங்கள். இது ஆன்லைன் கம்யூனிட்டியாக இருக்கலாம், மென்டார்ஸாக இருக்கலாம், அல்லது உங்களை நம்பும் ஒரு சிறந்த நண்பன் கூட இருக்கலாம். நல்ல சுற்றுப்புறம்தான் நல்ல வாழ்க்கை. மனதில் வேரூன்றும் உற்சாகத்தை ஏற்படுத்தும். இந்த 10 பழக்கங்களும் நீங்கள் இன்று தொடங்கக்கூடியவையாகவே இருக்கின்றன. இதில் ஒன்று கூட உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கக்கூடியது. எல்லாவற்றையும் ஒரே நாளில் மாற்ற வேண்டியதில்லை. தினமும் ஒரு பழக்கத்தை கவனமாக செயல்படுத்துங்கள். 2 வாரங்களில் நீங்கள் மாற்றத்தை உணர்வீர்கள். 1 மாதத்தில் உங்கள் நண்பர்கள் உங்கள் மாற்றத்தை சொல்வார்கள். 3 மாதத்தில உங்கள் வாழ்க்கையே அந்த மாற்றமாக மாறிவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களும் வாழ்க்கையில வளரணும்னா இத அவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.